விசில் லேடீஸ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் பெண்கள் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. நிறைய பேர் இப்போ 30 வயதிலேயே மூட்டுகள்ல தேய்மானம் வரத பார்க்கலாம். ஒரு காலகட்டத்தில 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு தான் மூட்டுல தேய்மானம் உண்டாகி மூட்டு வலி வரும். ஆனால் இப்பல்லாம் 30 வயதுகள்லயே மூட்டுல தேய்மானம் வருது. அதுவும் ஸ்கூலுக்கு போகக்கூடிய குழந்தைகளுக்கே மூட்டு வலி வரத பார்க்குறோம். ஸோ மாடிப்படி ஏறும்போது எனக்கு அதிகமா மூட்டு வலி இருக்கு. இல்ல இறங்கும்போது அதிகமா மூட்டு வலி இருக்கு. உட்கார்ந்துட்டா எழுந்திருக்கும்போது ரொம்ப சிரமமா இருக்கு. சிலருக்கு மூட்ல வீக்கமும் சேர்ந்து இருக்கும். இந்த மூட்டு வலி எதனால வருது? இதுல அந்த அறிகுறிகள வச்சு என்ன காரணம்ங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது? இதற்கான உணவு முறைகள்லாம் என்ன? எதெல்லாம் சாப்பிடணும்? எதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்? அத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம உடம்புலயே ரொம்ப சிக்கலான ஒரு மூட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய முழங்கால் மூட்டு தான். இந்த மூட்டுல 4 காரணங்களால தான் நமக்கு வலி வரும். மூட்டுல இருக்கக்கூடிய குருத்தெலும்பு. இதுதான் அந்த எலும்புகளுக்கு இடையில ஒரு தேய்மானம் நடக்காம அத ஸ்மூத்தா பாதுகாக்கிறது இந்த குருத்தெலும்புகள் தான். நம்ம காதுல இருக்கக்கூடிய அந்த எலும்பு குருத்தெலும்பு தான். அதே மாரி தான் நம்முடைய எலும்புகளோட எண்டுல இந்த குருத்தெலும்பு இருக்கும். ஒரு எலும்பும் இன்னொரு எலும்பும் உரசாம இருக்கிறதுக்கு இந்த கார்ட்லேஜ் ரொம்ப அவசியம். இது தேய்மானம் அடையுது அப்படின்னா நமக்கு மூட்டு வலி வரலாம். 2வது விஷயம் அந்த மூட்டுல ஷாக் அதிகமா இல்லாம இருக்கிறதுக்காக சில வகையான அம் மெனிஸ்கஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாரி பர்சான்னு சொல்லுவோம். இது எல்லாமே மூட்டுல இருக்கும். இதுல ஏதாவது பாதிப்பு வருது. ரொம்ப நார்மலா பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஜம்ப் பண்ணும்பொழுதோ, இல்ல சடனா டர்ன் ஆகும்போதோ, அந்த சமயங்கள்ல இந்த மெனிஸ்கஸ்ல டியர் வரலாம். சில சமயங்கள்ல லிகமெண்ட்ஸ்ல இன்ஜுரி வரலாம். ஸோ மெயினா இந்த லிகமெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது, அ ஆன்டீரியர் க்ரூஷியேட் லிகமெண்ட் ஏசிஎல் நம்ம சொல்லுவோம். அதே மாரி இந்த லிகமெண்ட்ஸ்ல சடன்னா ஒரு இன்ஜுரி வருது அப்படின்னா, உங்களுக்கு மூட்டுல ப்ராப்ளம் வரலாம். 3வது விஷயம், உங்களுடைய தசைகள் பலகீனமா இருக்கு. ஸோ மூட்டுக்கு மேல இருக்கக்கூடிய தசைகள் பலகீனமா இருக்கு. உங்களுடைய தொடையோட பின்பகுதியில இருக்கக்கூடிய தசைகள் பலகீனமா இருக்கு. இடுப்பு பகுதியில வலி இருக்கு அப்படின்னா, மூட்டுல தான் அதிகமான அளவுக்கு பிரஷர் வரும். அதனாலயும் உங்களுக்கு வலிகள் வரலாம். 4வதா மூட்டுல ஏதாவது ஒரு இன்ஃப்ளமேஷன், ஒரு காய்ச்சலுக்கு அப்புறமா ஒரு வைரஸ் காய்ச்சலுக்கு அப்புறமா வர்றது, இல்ல ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் மாதிரியான பிரச்சனைகளால வர்றது, இல்ல கவுட் ஆர்த்ரைட்டிஸ். ஸோ இந்த மாரி உடம்புக்குள்ள நடக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷனால வரக்கூடிய மூட்டு வலிய நம்ம பார்க்கலாம். இந்த 4 காரணங்களால தான் உங்களுக்கு மூட்டு வலி வரும். எந்த காரணம் அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க மாடிப்படி ஏறும்போது நல்ல மூட்டுல வலி இருக்கு. ரொம்ப சிரமமா இருக்கு. ஸோ அதே சமயத்துல எனக்கு அந்த மூட்டுல எப்பவுமே நடக்கும்போது ஒரு சத்தம் கேட்குது அப்படின்னா, அந்த மூட்டுல இருக்கக்கூடிய சில்லெலும்பு, இத பெட்டலான்னு சொல்லுவோம். ஸோ அந்த எலும்பு கீழ இருக்கக்கூடிய தொடை எலும்பு மேல கிளைட் ஆகும். ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு பாதிப்பு இருக்கு அப்படின்னு அர்த்தம். இதான் நெறைய இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ்க்கு பார்க்குறோம். இந்த 30 இயர்ஸ்ல நெறைய பெண்களுக்கு கான்ட்ரோமலேசியா பட்டலா அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இருக்கும். ஸோ அவங்களுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட்டு சிம்ப்டமா என்ன ஆகும்னா, அந்த மாடிப்படி ஏறும்பொழுது தான் அவங்களுக்கு மூட்டுல நல்லா வலி வரும். ஸோ அதான் ஃபர்ஸ்ட்டு சைனா இருக்கும். இந்த மாரி கண்டிஷன்லயே உங்க மூட்ட ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய உணவு முறைகளையும், வாழ்வியல் முறைகளையும் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, அது தேய்மானம் வரைக்கும் போகாம நம்ம தவிர்த்துக்கலாம். 2வது கண்டிஷன், சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மூட்டு நல்லா வலி வீக்கத்தோட இருக்கும். அதே சமயத்தில அந்த மூட்ட தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா, சூடாவே இருக்கும். ஸோ அந்த மாதிரி வலி, வீக்கம், சூடு பரவக்கூடிய நிலை இருக்கு அப்படின்னா, ஸோ அது இன்ஃப்ளமேஷனால வரக்கூடிய ஆர்த்ரைட்டிஸ். ஸோ கவுட் ஆர்த்ரைட்டிஸோ இல்ல ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்னால இருக்கலாம். இன்னைக்கு நெறைய பேருக்கு இந்த கவுட்டு இதெல்லாம் இல்லாம, ருமட்டாய்டுலாம் எல்லாமே நார்மல் தான். ஆனாலும் உடம்பு முழுவதுமே ஒரு இன்ஃப்ளமேஷன் இருக்கிறதுனால, மூட்டும் சரி, உடம்பே ரொம்ப சூடா இருக்கும். ஸோ அவங்களுக்கு மூட்டுல எப்பவுமே ஒரு அசௌகரியம் இருக்கும். எக்ஸ்ட்ரா நான் கொஞ்சம் தூரம் நடந்தேன். அதனால எனக்கு மூட்டு வலி வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஈவன் குழந்தைங்க கூட இத சொல்றாங்க. ஸோ உடல் எடை அதிகமா இருக்கிறவங்களுக்கு, இன்ஃப்ளமேஷன் அதிகமா இருக்கிறவங்களுக்கு இந்த வகையான மூட்டு வலி வரத நம்ம பார்க்கலாம். சில பேருக்கு நல்லா நடந்துட்டு இருந்தேன் டாக்டர்.
சடனா நான் திரும்புனேன். இல்ல வந்து நான் நின்னு சமைச்சுட்டே இருந்தேன். யாரோ கூப்பிட்டாங்கன்னு சடனா திரும்புனேன். முட்டியில வந்து அ கடக்குன்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, முட்டி வந்து வீங்க ஆரம்பிச்சுடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட ஒரு மூட்டு வலி இருக்கு அப்படின்னா, இது வந்து லிகமெண்ட் இன்ஜுரினால வரக்கூடியது. சடனா ஒரு டர்ன் ஆகுறது, இல்ல ஏதாவது வந்து பீச் மண்ணுல வந்து நடக்கிறது, அன்ஈவன் சர்ஃபேஸ்ல வந்து மேடு பள்ளமா இருக்கிற இடத்துல வந்து நடக்கிறது. இந்த மாரி இடத்துல நடக்கும்போது சடனா முட்டியில கடக்குன்னு ஒரு சத்தம் கேட்டு, அதுக்கப்புறமா வீக்கம், வலி இருக்கு அப்படின்னா, அது லிகமெண்ட் இன்ஜுரியா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதே போல ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மாடியிலேருந்து கீழ இறங்கி வரும்பொழுது தான் நல்ல ஒரு வலி இருக்கும். அதே மாரி அ முட்டி வந்து நான் வந்து ஒரு ஸ்டெபிலிட்டியே இல்லாம கீழ விழற மாதிரியான ஒரு நிலை வந்து எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நடக்கும்போதே எங்கேயாவது போய் விழுந்துருவோமோ அப்படிங்கிற மாரி ஒரு நிலை இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட நிலையில நம்மளுடைய மெனிஸ்கஸ்ல இன்ஜுரி வந்து இருக்கலாம். முக்கியமா நம்மளுடைய தசைகள் பலகீனமா வந்து இருக்கலாம். ஸோ நம்ம தொடையோட முன்பகுதியில இருக்கக்கூடிய தசைகள், பின்பகுதியில இருக்கக்கூடிய தசைகள் இதெல்லாம் சேர்ந்து தான் முட்டிய வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணும். இந்த தசைகள் பலகீனமா இருந்தது அப்படின்னா, நீங்க மாடிப்படி இறங்கும் பொழுது அது வந்து ஒரு கோஆர்டினேட் ஆகி உங்க முட்டிய பாதுகாக்கணும். ஸோ தசைகள் பலகீனமா இருக்கும்போது உங்களால வந்து ஒரு ப்ராப்பரா மாடிப்படி இறங்குறது சிரமமா வந்து இருக்கும். அதே மாரி உட்கார்ந்துட்டு எழுந்திருக்கும்போது ரொம்ப சிரமமா வந்து இருக்கும். ஸ்குவாட்டிங் பொசிஷன் நம்ம சொல்லுவோம். டாய்லெட்ல உட்காரக்கூடிய இந்த பொசிஷன். அந்த பொசிஷன் இன்னும் ரொம்பவே வந்து வலிய குடுக்கும். ஸோ இந்த மாதிரி எந்தெந்த சமயங்கள்ல நமக்கு மூட்டு வலி வருது, அத பொறுத்து அதற்கான காரணங்கள் வந்து மாறுபடும். ஏன் இத நாம தெரிஞ்சுக்கணும்? ஆரம்ப கட்டத்திலே இத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்டின்னா, அதற்கான பயிற்சி முறைகளையும், உணவு முறை மாற்றங்களையும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபர்ஸ்ட்டு சொன்ன இந்த மாடிப்படி ஏறும்போது ஒரு வலி இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? காண்ட்ரோமலேசியா பெட்டலா. இது நெறைய பெண்களுக்கு தான் வந்து வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்த உடனே உங்களுடைய குருத்தெலும்ப பாதுகாக்கிறதுக்கு மஞ்சள், கற்றாழை இந்த மாதிரியான மூலிகைகளா நீங்க நெறைய எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த மூட்டு வலிய தேய்மானமா மாத்தாம நம்ம வந்து சரி செஞ்சுக்கலாம். ஸோ அதேபோல மெனிஸ்கல் இன்ஜுரி இருக்கு, இல்ல லிகமெண்ட் இன்ஜுரி இருக்கு அப்டின்னா, லேப்பம் மாதிரியான ஒரு சில சிகிச்சை முறைகள். அதுக்கு ரெஸ்ட் தான் ரொம்ப முக்கியம். ஸோ மூட்ட பொறுத்தவரைக்கும் நெறைய பேர் இந்த லிகமெண்ட் இன்ஜுரிக்காக சர்ஜரி பண்ணுவாங்க. ஆனால் இந்த லிகமெண்ட் அப்படிங்கிறது ஒரு ரப்பர் பேண்ட் மாரி. மூட்டுல எலும்புகள் இருக்கு, குருத்தெலும்பு இருக்கு. இது எல்லாத்தையும் வந்து அந்த பொசிஷன்ல வைக்கிறதுக்காக இறுக்கமா ஒரு பேண்ட் கட்டியிருந்தா எப்படி இருக்கும்? ஸோ அந்த மாரியான பேண்ட் தான் இந்த லிகமெண்ட்ஸ் எல்லாம். இது ஒரு வாட்டி கிழிசல் வந்து உண்டாயிடுச்சு அப்படின்னா, அது மீண்டும் வந்து செய்யறதுக்கு கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் தான். ஆனால் நம்ம அந்த மூட்டுக்கு பிரஷர் குடுக்காம தசைகள பலப்படுத்தக்கூடிய விஷயங்கள நம்ம ஃபாலோ பண்றோம். மூட்டுல இருக்கக்கூடிய திரவத்த வந்து அதிகப்படுத்துறோம். இன்ஃப்ளமேஷன குறைக்கிறோம் அப்படின்னா, கண்டிப்பா அந்த மூட்டுல வந்து அறுவை சிகிச்சை இல்லாமலும் கூட இந்த லிகமெண்ட் இன்ஜுரிய நம்மளால சரி செய்ய முடியும். ஸோ மூட்டு வலி இருக்கிறவங்க என்னென்ன உணவுகள்லாம் சாப்பிடணும்? ஸோ மூட்டு வலிய பொறுத்தவரைக்கும் மூட்டு வலிய பொறுத்தவரைக்கும் இன்ஃப்ளமேஷன் ஒரு முக்கியமான ரீசன். ஸோ அதனால ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமா இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் எடுத்துக்கணும். முதல் நம்ம எடுத்துக்க வேண்டிய உணவு என்னன்னா மஞ்சள். மஞ்சள், மிளகு அது கூட வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு, ஒரு எலந்த கொட்டை சைஸுக்கு நீங்க வந்து உருட்டி வச்சுக்கணும். இத அரிசி கொதிச்ச தண்ணி, இல்ல வந்து சாதம் வடிச்ச தண்ணி, அது கூட நீங்க டெய்லி நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, மூட்டுக்கு தேவையான அந்த சத்து வந்து நமக்கு கிடைக்கும். 2வது வந்து கற்றாழை வந்து எடுத்துக்கலாம். இந்த கற்றாழையும் வந்து கான்ட்ரோ புரொடெக்டிவ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது குருத்தெலும்ப பாதுகாக்கக்கூடியது. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் தன்மையும் வந்து இதற்கு உண்டு. நம்ம மூட்டுக்கான ஒரு அந்த சைனோவியல் ஃப்ளூயிட வந்து அது இன்கிரீஸ் பண்ணும். கற்றாழை மோரா வந்து நம்ம எடுத்துக்கலாம். இல்ல வந்து கற்றாழைய வந்து அப்படியே நம்ம நல்லா வாஷ் பண்ணிட்டு, அப்படியே வந்து நம்ம சாப்பிடலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மூட்டுக்கு நல்ல ஸ்ட்ரென்த் கிடைக்கும். 3வதா ஆழ்கடல்ல கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன மீன் வகைகள். இந்த மீன்ல வந்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து இருக்கு. நெறைய பேர் வந்து வயசான பிறகு நான் வந்து இந்த அசைவமெல்லாம் சாப்பிடுறத முழுசா விட்டுட்டேன்னு சொல்லுவாங்க. பட் நீங்க மத்த விஷயங்கள் சாப்பிடலன்னா கூட ஓகே. மீன் மட்டுமாவது சாப்பிடுங்க. அதுவும் சின்ன சின்ன மீன்கள் சாப்பிடும் பொழுது, குழம்புல போட்டு அத வந்து பொரிக்காம குழம்புல போட்டு சாப்பிடும் பொழுது, நம்ம மூட்டுக்கு தேவையான அந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து கிடைக்குது. 4வதா இஞ்சி. ஸோ இஞ்சியும் இன்ஃப்ளமேஷன குறைக்கக்கூடியது. ஸோ இஞ்சி, சுக்கு இது 2மே வந்து நீங்க எடுத்துக்கலாம். டெய்லியுமே சுக்கு மல்லி காஃபிய வந்து எடுத்துக்கிறது. இல்லன்னா இஞ்சி, எலுமிச்சை சேர்ந்து டீ மாதிரி வந்து எடுத்துக்கிறது. இல்லன்னா இஞ்சிய துருவி தேன் கலந்து எடுத்துக்கிறது. இது செரிமான சக்தியும் வந்து இம்ப்ரூவ் பண்ணும். நம்ம உடம்புல தேங்கக்கூடிய வாதத்தையும் வந்து இது குறைக்கும்.
மூட்டுகளையும் வந்து பாதுகாக்கும். இன்னும் சொல்லப்போனா, வலி மாத்திரைக்கு ஈக்குவலான ஒரு எஃபெக்ட் வந்து இதற்கு இருக்கும். இத நம்ம ஆரம்ப கட்டத்துல இருந்தே சாப்பிட ஆரம்பிச்சுட்டோம் அப்படின்னா, மூட்டு வலி வரத நம்ம வந்து குறைச்சுக்கலாம். 5வதா நட்ஸ் வகைகள். முக்கியமா வால்நட்ஸ், பாதாம். இது 2லயுமே வந்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து அதிகமா இருக்கு. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் வந்து நெறைய இருக்கு. ஸோ டெய்லியுமே 4 பாதாம், 4 வால்நட் வந்து ஊற வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இல்ல அப்படியே நம்ம வந்து ஒரு ஸ்நாக்காவும் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாரி எடுத்துக்கும்போது மூட்டு வலிய நம்ம ஓரளவுக்கு சரி செய்ய முடியும். நொச்சி இலை கஷாயமா வந்து எடுத்துக்கலாம். நொச்சி இலை, மிளகு சேர்ந்து கஷாயமா வந்து எடுத்துக்கலாம். இந்த நொச்சிங்கிறது வந்து வாதத்த குறைக்கக்கூடியது. மூட்டுகள பாதுகாக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து இதற்கு உண்டு. ஸோ அதேபோல குறுந்தொட்டி வேர் கஷாயம். இந்த குறுந்தொட்டி வேர் வந்து பொடி பண்ணிட்டு 1 டம்ளர் பால், 3 டம்ளர் தண்ணி சேர்த்து நீங்க கஷாயம் மாதிரி வச்சு எடுத்துக்கலாம். இது மெயினா முட்டியில திரவமே இல்ல, நல்ல வலி இருக்கு, ஒரு மாரி வறட்சி ஆயிடுச்சுன்னு சொல்றவங்க இந்த கஷாயம் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அப்படி எடுத்துக்கும்போது மூட்ட நல்லா வந்து பாதுகாக்கக்கூடிய தன்மை உண்டு. மூட்டு வலியும் வந்து உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். மூட்டு வலி இருக்கிறவங்க எதெல்லாம் சாப்பிடக்கூடாது? முக்கியமான விஷயம் என்னன்னா, அதிகமா இனிப்பு சேர்ந்த உணவுப் பொருட்கள். ஸோ இது வந்து என்ன பண்ணும் அப்டின்னா, நம்ம மூட்ட சுத்தி இருக்கக்கூடிய சைனோவியல் ஃப்ளூயிட் அந்த ஃப்ளூயிடுக்கு மேல சைனோவியல் மெம்பரேன் ஒண்ணு வந்து இருக்கும். ஸோ இத வந்து அரிச்சிடும். ஸோ அதனால அதிகமா இனிப்பு சார்ந்த உணவுகள நீங்க தவிர்க்கணும். 2வது டிரான்ஸ் ஃபேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதிகமான கொழுப்பு, ப்ராசஸ்டு கொழுப்பு. இப்ப நீங்க ஆட்டு எலும்பு சூப்பு வந்து எடுத்துக்கிறீங்க. அதில இருக்கக்கூடிய மஜ்ஜை, அதில இருக்கக்கூடிய கொழுப்பு ஆக்சுவலி உங்களுக்கு ரொம்பவே நல்லது. அது வந்து உங்களுக்கு கொலாஜன் உற்பத்திக்கு ரொம்பவே நல்லது. அதுவே நீங்க ப்ராசஸ்டு ஃபேட்டா வந்து எடுத்துக்கிறீங்க. இப்போ நம்ம சாப்பிடக்கூடிய சில வகையான சிப்ஸு, அதில இருக்கக்கூடிய டிரான்ஸ் ஃபேட்டு இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ஈஸியா உங்களோட வெயிட்ட இன்க்ரீஸ் பண்ணிடும். அதுவும் உங்க முட்டிக்கு தேய்மானத்தையும் வந்து உண்டு பண்ணும். ஸோ இந்த மாரி டிரான்ஸ் ஃபேட்ட வந்து குறைச்சிடுங்க. மெயினா பாக்கெட்ல அடைக்கப்பட்ட சிப்ஸ் வகையான உணவுகள கண்டிப்பா வந்து தவிர்த்துடுங்க. 3வது விஷயம், செரிமானத்துக்கு கஷ்டமான உணவுப் பொருட்கள். நெறைய பேர் இந்த ஒரு விஷயத்த வந்து உணர்ந்திருப்பாங்க. எப்பல்லாம் எனக்கு செரிமானம் வந்து சரியில்லையோ, அப்பல்லாம் எனக்கு மூட்டு வலி அதிகமாகுது. எப்பல்லாம் மலச்சிக்கல் இருக்கோ, அப்பல்லாம் எனக்கு மூட்டு வலி அதிகமாகுது. நம்ம உடம்பு மலச்சிக்கலோ, செரிமானம் வந்து கம்மியா வந்து இருக்கும் பொழுது, நம்ம மூட்டுகளுக்கு தேவையான சத்துக்கள வந்து குடுக்காது. உடல் வந்து பலகீனமாக ஆரம்பிக்கும். அந்த நிலைகள்ல மூட்டு ரொம்ப சீக்கிரமா வந்து தேய்மானம் அடைய ஆரம்பிக்கும். வலிகள வந்து கொடுக்கும். ஸோ அந்த காரணத்தினால நீங்க செரிமானத்துக்கு கஷ்டமான உணவுப் பொருட்கள், லேட் நைட்ல நம்ம வந்து பிரியாணி சாப்பிடுறது, இல்ல பூரி மாதிரியான விஷயங்கள பசி இல்லாத சமயத்துல அடிக்கடி வந்து சாப்பிடுறது. இதெல்லாம் நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். அதே சமயத்துல நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள நல்லா மென்னு சாப்பிடுறதும் வந்து அவசியம். ஃபாஸ்ட்டா சாப்பிடுறோம். ஆனா நல்ல ஹெல்த்தியான ஃபுட் தான். ஆனா ஃபாஸ்ட்டா சாப்பிடுறோம் அப்படின்னாலும், அதுவும் மந்தத்தன்மைய வந்து உண்டு பண்ணும். ஸோ இந்த மாதிரி உணவுகளெல்லாம் நம்ம கொஞ்சம் வந்து அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. மூட்டு வலி இருக்கிறவங்க என்னென்னலாம் யோகாசன பயிற்சிய பண்ணலாம்? தாடாசனம். அதாவது நம்ம நின்னுட்டே நம்ம குதிங்கால்கள உயர்த்தி, கைய உயர்த்தி பண்ணக்கூடிய பயிற்சி. இந்த தாடாசனம் பண்ணும் பொழுது, நம்ம உடம்பு வந்து ஒரு நேர்கோட்ல வரும். ஸோ ஏதாவது ஒரு அலைன்மென்ட் வந்து மாறி இருக்கு. நம்மளுடைய ஸ்பைன்ல, அதே மாதிரி வந்து நம்மளுடைய மூட்டுல ஏதாவது வந்து அலைன்மென்ட் மாறி இருக்கு அப்படின்னா, அந்த விஷயங்கள் வந்து சரியாகும். ஸோ நீங்க ஆரம்ப கட்டத்துல ஏதாவது ஒரு கம்பி புடிச்சிட்டு உங்களுடைய குதிங்கால்கள உயர்த்தி நீங்க பண்ணலாம். ஒரு ஸ்டெபிலிட்டி வந்த பிறகு நீங்க ஃபுல்லா இந்த தாடாசனம் வந்து பண்ணலாம். 2வது ஆசன பயிற்சி சேதுபந்தாசனம். பெண்களுக்கு மூட்டு வலிய தவிர்க்கணும் அப்படின்னா, இந்த ஆசன பயிற்சிய ஆரம்ப கட்டத்துல இருந்தே பண்ணுங்க. ஸோ இல்ல மூட்டு வலி எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்றவங்களும் இந்த ஆசன பயிற்சிய பண்ணுங்க. இந்த சேதுபந்தாசனம் வந்து க்ளூட் பிரிட்ஜ் இல்லன்னா வந்து ஹிப் பிரிட்ஜ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ இடுப்ப மட்டும் உயர்த்தி கால வந்து மடக்கி வைக்கக்கூடிய இந்த பயிற்சி. இந்த சேதுபந்தாசனம் வந்து பண்ணும் பொழுது உங்களுடைய கோர் மசில் நல்லா ஸ்ட்ரென்த் ஆகும். அதே மாரி வந்து பின்பகுதியில, தொடை பகுதியில இருக்கக்கூடிய தசைகள் நல்லா வந்து பலப்பட ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஆசனமும் நீங்க பண்ணும் பொழுது உங்களுக்கு மூட்டு வலி நல்லா குறையும்.
மூன்றாவது வீரபத்ராசனம். ஸோ இந்த ஆசனம் வந்து ஒரு கால மடக்கி இன்னொரு கால ஸ்ட்ரைட்டா வச்சு நம்ம பண்ணக்கூடிய ஆசனம். ஸோ இதில உங்களுடைய முழங்கால் மூட்டும், கணுக்காலும் நேர்கோட்டுல இருக்கணும். இதுலயே 2 வெரைட்டி வந்து இருக்கு. இந்த வீரபத்ராசனம் பண்ணும் பொழுது உங்க தொடை பகுதியில இருக்கக்கூடிய தசைகள் நல்லா பலப்படும். அதனால உங்களுக்கு மூட்டு வலி குறையும். இந்த 3 ஆசனமும் வந்து நீங்க பண்ணலாம். எல்லா ஆசனமும் வந்து நல்லது தான். ஆனா, மூட்டு வலி இருக்கிறவங்க ஒரு சில ஆசன பயிற்சிகள வந்து பண்ணக்கூடாது. அது என்ன ஆசன பயிற்சி அப்டின்னா, பத்மாசனம். ஆக்சுவலா உங்களுக்கு மூட்டு வலி வராம இருக்கணும் அப்டின்னா, பத்மாசனம் ஆரம்பத்துலேருந்தே நீங்க பண்ண ஆரம்பிக்கலாம். ஒன்ஸ் உங்களுக்கு மூட்டு வலி வந்துருச்சு அப்டின்னா, நீங்க பத்மாசனம் பண்றத ஓரளவுக்கு வந்து குறைச்சுக்கணும். ஸோ அதேபோல உட்கார்ந்து எந்திரிக்கக்கூடிய பயிற்சிகள். ஸோ ரொம்ப டீப் ஸ்குவாட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரியான ஆசன பயிற்சிகளையும் நீங்க கொஞ்சம் தவிர்த்துக்கணும். அன்ஈவனான சர்ஃபேஸ்ல நடக்கிறது, இந்த பீச் மண்ணுல வந்து நடக்கிறது, இல்ல வந்து கல்லு வந்து அதிகமா இருக்கிற இடங்கள்ல வந்து நடக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் நம்ம வந்து தவிர்க்கணும். இதெல்லாம் நம்ம வந்து தவிர்த்துட்டு, ஸோ மூட்டுக்கு மகாராஜா தைலம் தேய்ச்சு நல்லா நீங்க வந்து வெதுவெதுப்பான வெந்நீர் வச்சு ஒத்தடம் கொடுக்கலாம். அதே போல மகாராஜா சாஃப்ட் ஜெல் கேப்சூல்ஸ். ஸோ இது வந்து மூட்டுக்கு தேவையான அந்த சத்துக்களை வந்து கொடுக்கும். அதே போல தசைகளையும் பலப்படுத்துறதுக்கான ஒரு சப்போர்ட்டை வந்து இது கொடுக்கும். ஸோ இந்த ஒரு மருந்தை சாப்பாட்டுக்கு முன்னாடி 2 2 கேப்சூல்ஸாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இதை எடுத்துட்டு நான் சொன்ன இந்த உணவு முறைகள், வாழ்வியல் முறைகளை இதை ஃபாலோ பண்ணுறது அவசியம். இந்த மருந்தோட நான் சொன்ன இந்த பயிற்சி முறைகளையும், உணவு முறைகளையும் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பாக மூட்டு வலியை வந்து நீங்கள் சரி செஞ்சுக்க முடியும். ஸோ மூட்டு வலியை பொறுத்த வரைக்கும் எதனால இந்த வலி வருது? எல்லா விதமான மூட்டு வலியும் ஒரே மாதிரி கிடையாது. சில பேருக்கு லிகமெண்ட் இன்ஜுரி இருக்கலாம், சில பேருக்கு தேய்மானம் இருக்கலாம், சில பேருக்கு வந்து ஆர்த்ரைட்டிஸ், அதாவது கவுட் ஆர்த்ரைட்டிஸ், ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் மாதிரியான பிரச்சனைகளா வந்து இருக்கலாம். இதற்கான ஸோ என்ன காரணம் அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுட்டு, அதற்கேற்ற மாதிரியான சிகிச்சை முறைகள ஃபாலோ பண்ணும்போது, கண்டிப்பா இந்த பிரச்சனையிலேருந்து முழுமையா விடுபட முடியும். ஸோ உங்களுக்கும் மூட்டு வலி இருக்கு அப்படின்னா, நான் சொன்ன இந்த விஷயங்களெல்லாம் வந்து பயிற்சி பண்ணி பாருங்க. அத பத்தி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா, கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்கள அத பத்தி இன்னும் விரிவா பேசலாம்.